தமிழ் Vanna Vaanam சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ட்ரேடிங் பற்றின சில யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் ட்ரேடிங்வியூ வெப்சைட்லேயோ அல்லது ட்ரேடிங் ஆப்பை யூஸ் பண்ணியோ எப்படி அலர்ட்டை செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் நம்ம அலர்ட் செட் பண்ணணும், எந்த வகையில் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நிறைய ட்ரேடர்ஸ் ஃபுல் டைமாக ட்ரேடிங் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு இது ஒரு சைட் பிஸ்னஸ் அல்லது பார்ட் டைமாக தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிஸியாக இருக்கவங்க எப்போதும் சார்ட்டை பார்த்துட்டே இருக்க முடியாது. இது மாதிரி அலர்ட்டை செட் பண்ணி வச்சுக்கும்போது ப்ரைஸ் ஒரு பர்டிகுலர் லெவல் அல்லது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் வந்ததும் அல்லது பர்டிகுலர் கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆனதும் அவங்களுக்கு அலர்ட் போகும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொஃபார்மில் சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்து பை ஆர் செல் பொசிஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது மாதிரி அலர்ட்டை செட் பண்ணி வச்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுறது நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். அதே சமயத்தில் நிறைய ஸ்டாக் அல்லது கரன்சியை ட்ரேடிங் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த வீடியோவில் வெப்சைட்டில் எப்படி அலர்ட் செட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். என்னோட அடுத்த வீடியோவில் மொபைல் ஆப்பில் எப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் மொபைல் அலர்ட் தான் சூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் வெப்சைட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ட்ரேடிங்வியூ வெப்சைட்டில் இருக்கும். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அலாம் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ என்ன கண்டிஷனில் அலர்ட் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டில் நம்ம செட் பண்ணணும். ஸ்டாக் அல்லது கரன்சியை மட்டும் பேஸ் பண்ணி ப்ரைஸ் லெவல் அலர்ட் வேணும்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ப்ரைஸ் கிராஸ் அப் ஆர் டவுன் பண்ணும்போது எந்த வேல்யூவில் அலர்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணணும். ஸோ கிராசிங் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வேல்யூ வேணும் இல்லை, அந்த வேல்யூக்காக வந்துட்டு நீங்கள் போய்ட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த ஹரிசாண்டல் லைனில் ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு நான் இங்கே டைப் பண்ண போகிறேன். 1758 நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்க இந்த லெவலில் வந்துட்டு ப்ரைஸ் வந்ததும் உங்களுக்கு அலர்ட் வேணும்னா வந்துட்டு ஒன்லி ஒன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு அலர்ட் வேணும் அப்படின்னாக்கா வந்துட்டு எவ்ரி டைம் கிளிக் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு எல்லோரும் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்லி ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரேஷன் டைம். நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்க அலர்ட் ஒன்லி 1 month தான் வேலிட். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அதை வந்துட்டு ரீசெட் பண்ணணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் அலர்ட் எப்படி வரணும், அதாவது உங்கள் மொபைல் ஆப் வரணுமா அல்லது வந்துட்டு இமெயில் மூலமாக வரணுமா அல்லது சிம்பிளாக உங்கள் டெஸ்க்டாப்லேயே பாப்பப் ஆகணுமா அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சென்ட் இமெயில் கூட கொடுத்துக்கலாம். உங்களை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க அந்த இமெயிலுக்கு வந்துட்டு அலர்ட் போகும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு மெசேஜாக வந்துட்டு அதுவாகவே க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம க்ரியேட்னு கொடுக்குறோம். பாருங்கள், இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி அலர்ட் செட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், மறுபடியும் அலாம் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அங்கே போய்ட்டு எம்ஏசிடி கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ எம்ஏசிடியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கிராஸ் ஓவரை பேஸ் பண்ணி எப்படி அலர்ட் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஸோ இங்கே போனீங்கன்னா வந்துட்டு முதல்ல எம்ஏசிடி லைன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிராசிங் அப்படிங்கிறத இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ இருக்குல்ல, அங்கே போய்ட்டு மறுபடியும் வந்துட்டு எம்ஏசிடி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் சிக்னல் லைன் கொடுங்க. சிக்னல் லைன் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் மெயினாக நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ஒன்ஸ் பர் பார் க்ளோஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளுக்கு கேண்டில் ஸ்டிக்கு க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் மட்டும்தான் வந்து நம்ம அலர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து க்ரியேட் நீங்கள் கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இந்த மெசேஜில் வந்துட்டு நம்ம என்ன செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே கிளியராக காமிச்சிருக்கோம். ஜஸ்ட் க்ரியேட்னு கொடுங்க. இங்கே க்ரியேட் ஆகிடும். ஓகே, வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக வந்துட்டு ஒரு லைவ் எக்ஸாம்பிளில் எப்படி வந்துட்டு நம்ம இங்கே அலர்ட் வருது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிராஸ் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இங்கே ஒரு க்ரீன் ஹிஸ்டோகிராம் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு உடனே இங்கே வந்துட்டு இங்கே அலர்ட் காமிக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கிராஸ் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இங்கே ஒரு ஹிஸ்டோகிராம் ஃபார்ம் ஆகிடுச்சு. பாருங்கள், வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பாருங்கள், உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் போய்ட்டு பொசிஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும். ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் ஈஸியாக ட்ரேடிங் பண்ணிக்கலாம். என்னோட அடுத்த வீடியோவில் காப்பி ட்ரேடிங் அல்லது காப்பி இன்வெஸ்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லலான்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இந்த டாப்பிக்கில் இருந்துச்சுன்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இமெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய சேனலில் இருக்க எல்லா வீடியோஸையும் பாருங்கள். நிறைய டாபிக்ஸில் வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் பர்டிகுலராக வந்துட்டு உள்ள டாப்பிக்கை போய் சூஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.